மேம் சொல்லுமா. பேஷண்ட் பேர் சோமுங்க மேம். திருச்சியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வயசு 60ங்க மேம். அவருக்கு வந்து 3 மாதமாக வந்து நைட்டில் யூரின் அடிக்கடி போயிட்டே இருக்கிறாருங்களா மேம். ஒரு 4லேருந்து 5 வாட்டி போகிறாருங்களா மேம் நைட்டில் மட்டுமே. இப்போ வந்து அவருக்கு இந்த 1 மாதமாக வந்து கால் தொங்க போட்டு உட்காந்துருந்தா சுரந்து வீங்கிக்குதுன்னு சொல்கிறாருங்க மேம். அது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு இருக்காரு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காருங்க மேம். அவருக்கு எதுவுமே சரி வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாருங்க மேம். நம்ம ட்ரீட்மெண்ட்டில் அதை க்யூர் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்டு கால் பண்ணியிருக்காருங்க மேம். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காருங்க மேம். கண்டிப்பாம்மா. இந்த யூரின் 4லேருந்து 5 தடவைக்கு மேலே யூரின் போயிட்டுருக்காரு இல்லையா நைட்டில், அது எத்தனை நாள்னு ஏதாவது மென்ஷன் பண்ணாராமா? அது 3 மாதமாக போயிட்டுருக்குங்க மேம். ஓகே ஃபைன். இந்த நைட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் எந்திரிக்கிறது, ஃப்ரீக்வெண்ட்டாக 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை யூரின் போயிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த சிரமத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பான ஒரு புரிதலை ஏற்படுத்தும். நீங்கள் என்ன பண்ணுனா அதுலேருந்து வெளியே வரலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொறுமையாக முழுசாக இந்த பதிவை பாருங்கள். யூரின் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது, அடிக்கடி யூரின் போயிட்டுருக்கு. என்ன தான் அவசரமாக யூரின் போனாலும் குவான்டிட்டி போகிற யூரின் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு, ப்ரெஷரே இல்லாமல் போகுது, பைப்பில் லீக் ஆகிற மாதிரி, இதெல்லாம் பேஷண்ட் வந்து உணர்ந்து சொல்கிற விஷயங்கள். பைப்பில் லீக் ஆகிற மாதிரி போகுது, ப்ரெஷரே இல்லை யூரினில், இந்த மாதிரி. அண்ட் இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகிடுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சிரமங்கள் ப்ளஸ் ஐயா கேட்ட மாதிரி நைட்டில் 2-3 தடவைக்கு மேலே 4லேருந்து 5 தடவைக்கு மேலே யூரின் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கண்டிஷன் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இப்போ 1 மாதம் பக்கமாக இந்த ப்ராப்ளம் 3 மாதம் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறார். 1 மாதம் பக்கமாக கால்கள் சுரந்து வீங்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். 2 பிரச்சனைக்கும் ஒரே ஒரு விஷயம் நம்ம பாடி நமக்கு சொல்லிகிட்ருக்கு. என்னென்னா அக்குபஞ்சரில் நாங்கள் அதை அப்படி தான் அணுகிறோம். யூரினரி பிளாடர், அதாவது சிறுநீர் பை வீக் ஆகிட்டுருக்கு, தன்னோட இயல்பு நிலையில் இல்லை அப்படிங்கிறத அடிக்கடி யூரின் வந்து எப்போ வேணாலும் காட்டலாங்க. ஏன் இது பகலில் காட்டுறதில்லை, ஏன் நைட்டு மட்டும் காட்டுது? இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பேஷண்ட் டு பேஷண்ட் வித்தியாசப்படும். ஆனால் காட்டுது இல்லைங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ஸ். சிக்னிஃபிகண்ட்டாக நார்மலாக நீங்கள் இல்லைங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஏன் பகலில் காட்டுறது இல்லைங்கிறத நம்ம இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்க வேண்டியதில்லை. இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக அதுலேயும் காட்டும். ஆனால் இப்போ இந்த நைட்டில் யூரின் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ளஸ் பெடல் எடிமா, அதாவது சுரந்து வீங்கிட்டுருக்கு பாதங்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லக்கூடிய ஒரே பிரச்சனை உங்களோட சிறுநீர் பை பாதிச்சிட்ருக்கு, வீக் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். கூடுதலாக உங்கள் சால்ட் டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிட்ருக்கும், கம்மியாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும், காதில் ஏதாவது இறைச்சல் சவுண்ட் இருக்கும், இடுப்பு வலி, இடுப்பு கீழே தெம்பு கம்மியாக இருக்கிறது, கஃப் மசில்ஸ் அதாவது கெண்டைக்கால் அடிக்கடி பிடிச்சிக்கிறது, மனசில் பய உணர்வு ஜாஸ்தி, கான்ஃபிடென்ஸ் கம்மி. இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பொருந்தி வரும். செக் பண்ணி பாருங்கள். அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வு.